குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். 14 சித்தர்கள் பாடல் வரிசையில் இடைக்காட்டு சித்தர் அவர்களுடைய பாடல்களும் விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போறது பாடல் 16. ஓசையுள் அடங்கு முன்னம் தாண்டவக்கோனே, மூல ஓங்காரம் கண்டறினே தாண்டவக்கோனே, உனது பேச்சு அடங்குவதற்குள் தாண்டவக்கோனே, மூலாதாரமான ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை நீ உணர்ந்து அறிவாயாக தாண்டவக்கோனே. பாடல் 17. மூல பகுதியற தாண்டவக்கோனே, உள்ளம் முளைத்த வேர் பிடுங்கேடா தாண்டவக்கோனே. தாண்டவக்கோனே, மாயை என்ற மனதில் முளைத்த ஆணி வேரை கலைவாய் தாண்டவக்கோனே. பாடல் 18. சால கடத்தியல்பு தாண்டவக்கோனே, மல சாலென்றே தேர்ந்து அறிநீ தாண்டவக்கோனே. இந்த உடலின் தன்மையின் மிகுதியை தாண்டவக்கோனே அழுக்கு நிறைந்த பாத்திரம் என உணர்ந்து அறிந்து கொள்வாயாக தாண்டவக்கோனே. கடம் அப்படின்னா உடல், மலசால் அப்படின்னா அழுக்கு நிறைந்த பாத்திரம், அதாவது இந்த உடல். பாடல் 19. பற்றே பிறப்புண்டாக்கும் தாண்டவக்கோனே, அதை பற்றாது அறுத்துவிடு தாண்டவக்கோனே. தாண்டவக்கோனே, நீ ஒரு பொருள் மீது கொள்ளும் பற்றுதான், அதாவது அதை எப்படியாவது அடைந்தே தீர வேண்டும் என்னும் பெரு விருப்பம்தான் உனக்கு பிறவியை உண்டாக்குகிறது. அதை அறுத்துவிடு, நீ பிறப்பதிலிருந்து விடுபடுவாய், அதாவது உனக்கு பிறப்பே இருக்காது. பாடல் 20. சற்றே பிரம்மத்திச்சை தாண்டவக்கோனே, உன்னுள் சலியாமல் வைக்க வேண்டும் தாண்டவக்கோனே. பிரம்மம் ஆகிய சிவபெருமான் மீது கொஞ்சமேனும் விருப்பம் வைப்பீர் தாண்டவக்கோனே. உனது மனதில் அதை சலிக்காமல் இருத்திக் கொள்ள வேண்டும் தாண்டவக்கோனே.